எக்ஸ்கியூஸ் மீ, நான் டாக்டர் புக்தேஸ்வர் விஸ்வகர்மாவை பார்க்கணும். சொல்லுங்க, நான் தான் டாக்டர் புட்டேஸ்வர் விஸ்வகர்மா. சாரி சார், என்னால் உங்களை கண்டுபிடிக்க முடியல. நான் ஜானேந்திர சித்ரவதி. இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ப்ளீஸ் இன்னைக்கு அந்த மிஷினை என்கிட்ட காட்டுங்க சார். நீங்க இவ்வளவு தூரம் வந்தது இந்த கண்டுபிடிப்பை பார்க்கறதுக்காக தான். வாவ் டாக்டர் சார், இது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா இது மனுஷங்களோட வாழ்க்கையை மாத்திருமா? சதுர்வேதி சார், இது ஏஆர்டிடி சர்டிஃபைட் ப்ராடக்ட் சார். இது அமெரிக்கன் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி டெவலப்பர்ஸ், அமெரிக்கன் சயின்டிஸ்ட் படி இதோட சக்சஸ் ரேட் 95% சார். அதுக்கு என்ன அர்த்தம்னா இது மனுஷனோட வாழ்க்கையை 90% மாத்திரும். அப்பனா டாக்டர் சார் மிச்சம் இருக்க 10% டவுட் தானே? இல்லை, இதில் அப்டேட்டட் வெர்ஷனும் இருக்கு. அதில் 99% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ஆனால் இந்தியாவில் சாத்தியமாக 2 வருஷம் ஆகும். நீங்கள் 2 வருஷம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. இல்லை 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 டாக்டர் சார், கொஞ்சம் நில்லுங்க. 2 வருஷம் முடிக்கலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்க, என்னை இந்த மிஷினில் வச்சு செக் பண்ணிடுங்க. இந்த மிஷினுக்காக நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும். ஆமாம்மா, நிச்சயமா. நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். ஓகே 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 ஓகே, சேரில் உட்காருங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அழிஞ்சு போயிடும் சார். இந்த டைம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பாருங்க. Just relax. நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தது இதுக்கு தான். என்னோட வாழ்க்கை இப்போ சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு தோணுது. ஆனா என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நான் காத்துட்டு இருக்க மாதிரி ஏன் எனக்கு தோணுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ராதிகா, சூரஜ் கையில் போய் ராக்கி கட்ட போறான்னா என்னமா அர்த்தம்? அவன் உன்னோட பிரதர்மா. இப்படி ஈகோயிஸ்டுக்க மட்டும் இருக்காத. அவன் கடவுள் கொடுத்த வரம். நீ ஒத்துக்கலனாலும் அவன் பிரதர் தான். என்னம்மா, புரிஞ்சுதா? உங்க பையனோட பாசம் உங்க கண்ணை மறைக்குதுப்பா. அதனால அவன் செய்யறது உங்களுக்கு தெரியல. தப்பு செய்யறது அவன். பழி ஆனா நம்ம மேல விழுது. அவன் இப்படி என்னமா பண்ணிட்டான்? ஊர்ல இருக்க யாருமே பண்ணாத தப்பி அவன் பண்ணிட்டான். பதில் சொல்லுமா? அது சின்ன தப்புன்னு ஈஸியால விட்டுற முடியாது. சின்ன பசங்க பேர்ல ஃபேக் என்ஜிஓ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கான். டீச்சிங் சேரிட்டில ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கான். கவர்மெண்ட் ஃபண்டிங்காகவும் இல்லீகலா அரேஞ்ச் பண்ணிருக்கான். அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா வரான்னு. என் மேல ஒன்றும் கோவப்பட வேண்டாம். பாரு, அந்த சேரிட்டியால உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது போதாதா நமக்கு? அந்த இல்லீகல் பிசினஸ்னால உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. கோல்ட் செயின். இது உன்னோட கிஃப்ட். இந்தா. நேர்மையான வழியில வராத எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். அட, உனக்கு என்ன மூளை குழம்பு போயிடுச்சா? தங்கத்தை தூக்கி எறிகிற. தங்கத்துலதான் லட்சுமி தேவி இருக்காங்கன்னு உனக்கு யாருமே சொல்லி தரலையாமா? அப்பா, அதையும் உங்க பாக்கெட்ல வைக்கிறீங்க. எடுங்க. ராதிகா வாங்கல என்ன அம்மாட்ட கொடுங்க. எடுங்க எடுங்க. செயின் எடுங்கப்பா. எனக்கு என்ன வாங்கி தந்திருக்க? நான் உங்களுக்கு அப்புறமா வாங்கி தரேன். முதல்ல இந்த சடங்கு முடியட்டும். கொடுங்க. அது சிஸ்டர், எனக்கு இதை கட்டி விடுங்க. உனக்கு நான் ராக்கி கட்ட மாட்டேன். வேணா போலீஸ் கிட்ட சொல்லி விலங்கு போட சொல்றேன். நிறுத்து ராதிகா. ஏன் பைத்தியம் மாதிரி பேசுற? இவன் உன் அண்ணன்றத மறந்துடாத. நல்ல நாள் அதுவுமா. ஏன் இப்படி பேசுற? நான் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு புரியாதுமா. ஒரு நாள் உங்க பையனால நம்ம எல்லாம் நாசமாக போறோம். அப்போ புரியும். சில நேரங்கள்ல நமக்கு நெருக்கமான சில மனிதர்களையே உலகத்தோட பார்வையில நம்ம வெறுக்கிற மாதிரி காட்டிக்குவோம். ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ரகசியம் இருக்கு. அதை நம்ம யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. அந்த ரகசியத்தை நம்ம ஆழ் மனசுலயே வச்சிருப்போம். அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் பிஸியா இருக்கிற மாதிரியே நடிப்போம். என்னோட வாழ்க்கையில இப்ப நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ராதிகா, my decision is final. I won't change it now. சார், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க சார். இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் என்ன சார் பண்ணுவாங்க இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டா? அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் கம்பெனி கடந்த 1 வருஷமா மிகப்பெரிய லாஸில் இருக்குது. அது உனக்கு தெரியுமா? ஆட்களை குறைச்சி தான் ஆகணும். என்னது இதெல்லாம்? என்கிட்ட என்னென்ன சொன்ன? உன் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த கம்பெனி பேரில் லோன் வாங்கிக்கணும்னு சொன்னேன்.
இப்போ நீயே என்னை வேலையை விட்டு நிறுத்திட்ட. இப்போ என் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறது? என் அம்மாவோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நான் எங்கே போகிறது? இதுக்கு நீ நல்ல அனுபவிப்படி. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் நகர்றா. ரெண்டு மாசமா சம்பளத்தை ஏத்த சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கே, என்னமா அர்த்தம் சொல்லு. சார் 2 வருஷமா என் மாச சம்பளம் 3000 ரூபா தான் சார். ராதிகா அக்கா தான் சொன்னாங்க இந்த மாசத்துலேருந்து 4000 ரூபா தருவேன்னு. சரி சரி சரி, இந்த வீட்டோட தலைவன் நான் தான், ராதிகா இல்ல. சுலக்ஷ்ணா, நீ போய் வேலையை பாரு, டென்ஷன் ஆகாத. சரிங்கக்கா. சம்பளத்தை ஏத்தி கேட்டதுக்கு அந்த பொண்ணு இப்படி மிரட்டுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எத்தனை வருஷத்துக்கு தான் அந்த கம்மி சம்பளத்துக்கு அவ வேலை செய்வா? அதோட கொஞ்சம் பணத்தை ஏத்தி கொடுக்கறதுல நம்ம என்ன குறைஞ்சு போறோம்? அதுக்கு மேல அவளுக்கு சம்பளம் கொடுக்க போறது நான் தான். ஓ அப்படியா? அப்படின்னா உன் அப்பா எதுக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்ற? உன் அண்ணனை மாதிரி நீயும் என்னை வீட்டு விட்டு அனுப்பிடு, ரொம்ப நல்லா இருக்குமா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். வந்துட்டாளுங்க. உங்ககிட்ட கௌரவமும் சுயமரியாதையும் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா உலகம் உங்களை திமிர் பிடிச்சவன் நினைக்கும். கிளாஸ்ல பாதி அளவு தண்ணி இருக்கும்பொழுது பாக்குறவங்க அது பாதின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன பாதின்னு தான் தெரியும். ஆனா இந்த கிளாஸ்ல முழுசா இருக்கா பாதியா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவுமே இல்லாததை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நம்ம இறந்து போயிட்டா நம்ம ரகசியங்களும் இறந்துரும். நம்மளோட வாழ்க்கையும் முழுமையடையாது, நம்ம இறப்பும் முழுமையடையாது. இது ரொம்ப புரூட்டல் மர்டர் சார். பொண்ணு யாருன்றது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பொண்ணோட லோயர் அப்டமன்ல நிறைய வாட்டி கத்தியால குத்திருக்காங்க சார். ரேப்போட சயின்ஸ் இல்லை, ஆனால் யூட்ரஸை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சார் பொண்ணோட விரல்களை டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அவளோட அடையாளத்தை பயோமெட்ரிக் மூலமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் இதை கொஞ்சம் பாருங்க. அவளோட உறுப்புகளை திருடும்போது நடந்த ஃபெயில் அட்டம்ப்ட்ஸாக இது இருக்கலாம்ல? இல்லை மனிஷ், அவள் பாடி இருக்கிற கண்டிஷனை பார்க்கும்போது யாரோ அவளை ஆக்ரோஷமாக கொண்டு இருக்காங்க. யாரோ ஒரு பைத்தியக்காரன் பண்ண வேலை தான் இது. இந்த ஸ்லிப்பை பொண்ணோட பாக்கெட்லேருந்து எடுத்தோம். பார்க்குறதுக்கு பில் ரெசிப்ட் மாதிரியே இருக்குது. ரத்த கரையாக இருக்கிறனால என்ன ஏதுன்னு தெரியல. சுமித், இதை சால்வெண்ட் ஊற்றி வாஷ் பண்ணி என்ன ஏதுன்னு பாருங்கள். சார் லக்னோவில் இருக்க ஒரு யூனிசெக் சலூனோட பில்லு இது. ஆமாம் சார், லக்னோவோட அட்ரஸ் இதில் இருக்கு, ஆனால் சலூனோட ஃபோன் நம்பர் இல்லை. இந்த பில்லில் இருக்க டேட் ஜூலை 24. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி எஸ் மனிஷ், ஃபோட்டோ கிடச்சிருச்சு. யூனிசெக் சலூனுக்கு வெளியில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். லக்னோவில் இருக்க அந்த சலூனுக்கு அந்த பொண்ணு ஜூலை 24 வந்திருக்கா. அவள் பேர் என்னன்னு தெரிஞ்சதா? இந்த சலூனோட ஓனர்கிட்ட பேசிட்டேன் சார். அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறார்.
ஆனா சார் அவ கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிருக்கா. கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் நான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் சார். கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கிடைச்சா போதும் சார். இவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நேம் அண்ட் அட்ரஸையும் கண்டுபிடிங்க. நான் சீக்கிரமாக லக்னோக்கு வரேன். ராதிகா சிங் வீடு தானே இது? ஆமாம், அவங்க என் பொண்ணு தான் சார். நீங்கள் யாரு? நான் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு ஜிந்தல், டெல்லி போலீஸ். டெல்லி போலீஸா? வாங்க சார், வாங்க உள்ளே வாங்க. சார், இன்ஸ்பெக்டர் திரிபாதி தானே உங்களை அனுப்புனாரு? இன்ஸ்பெக்டர் திரிபாதி? ஆமாம், கஸ்கஞ்சில் இருக்காரு. ராதிகா காணாமல் போன கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ராதிகா காணாமல் போயிட்டான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம் சார். எஃப்ஐஆர் காப்பி வேணா காட்டட்டுமா? சொல்லுங்கள் சார். ராதிகா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், ஜூலை 27 டெல்லியில் எங்களுக்கு பொண்ணோட பாடி கிடச்சது. உங்களுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூனோட பில்லு கிடச்சது. அதை வச்சு தான் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி இங்கே வந்தோம். அம்மா நான் சலூன் போயிட்டு வரேன். இது ராதிகாவா? ஃபோட்டோவில் எதுவும் எங்களுக்கு சரியாக தெரியல சார். ஆனால் சார், எங்கள் பொண்ணு ராதிகா கான்பூர் போயிருக்கா. ஆனால் நீங்கள் என்ன சார் டெல்லின்னு சொல்கிறீங்க? கான்பூரா? கான்பூர் எதுக்காக அவங்க போனாங்க? ஷாப்பிங் பண்ண மார்க்கெட் போகிறதா சொன்னான். அதுக்கப்புறம் அவளோட செல்ஃபோனும் டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு சார். டென்ஷனில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். டெல்லியில் ராதிகாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை அவங்க யாரை பார்க்க போயிருப்பாங்க? டெல்லியில் அப்படி யாரும் இல்லை சார். எங்களுக்கு கான்பூர்லேயும் யாரும் தெரியாது. மிஸ்டர் திரிபாதி, ராதிகாவோட மிஸ்ஸிங் கேஸ் எந்த டேட்டில் பதிவு பண்ணீங்க? ஜூன் 26 ஈவினிங் பதிவு பண்ணேன் சார். ராதிகாவோட டீட்டெயில்ஸை கான்பூர் போலீஸுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. ஜூன் 25 காலையில் லக்னோ ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களோட முகம் சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாயிருக்கு சார். இங்கே பாருங்கள் சார். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. கான்பூர் போகிற ட்ரெயினில் அவங்க போர்டாக இருக்காங்க சார். லக்னோவில் இருந்து கான்பூருக்கு போகிற ட்ரெயின் டெல்லிக்கும் போகும்னு தெரியும். ராதிகா உண்மையிலேயே அந்த ட்ரெயினில் ஏறி டெல்லிக்கு போனாங்களா? இல்லை கான்பூருக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே வேற ஏதாவது நடந்திருக்குமா? ராதிகாவோட பர்த் மார்க்கை வச்சு அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா போலீஸோட மிகப்பெரிய சவால் என்னன்னா, டெல்லியிலேயே வாழாத ஒருத்தங்க எப்படி அங்க போய் இறந்தாங்க? அவங்கள யார் கொன்னது? ராதிகா கொலைக்கான புதிர் டெல்லி, கான்பூர், லக்னோ எதுல வேணா இருக்கலாம். அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க? இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? சார், ராதிகா ஜூலை 25 என்கிட்ட லீவ் கேட்டிருந்தாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன விஷயமா போகிறேன்னு? இல்லை சார், என்கிட்ட எதுவும் சொல்லலை. பர்சனல் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன்னு சொன்னாங்க. ராதிகா ஜூலை 25 லக்னோவில் தான் இருந்தாங்கன்னு நம்ம கிட்ட எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் இல்லை. நல்லாவே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ராதிகா கான்பூரில் எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? மார்க்கெட் லொக்கேஷன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், எதுவும் சொல்லலை. எங்ககிட்ட அவ கான்பூருக்கு ஷாப்பிங் போகிறதா சொன்னான், கல்யாணத்துக்காக. ராதிகா கொல்லப்பட்ட அந்த விதம், அவள் வாழ்க்கையில் அவளுக்கு எதுவுமே சரியாக நடக்கலைங்கிறத எங்களுக்கு காட்டுது. யார் மேலேயா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? பாப்பா, ஏன் யோசிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கும் அவன் மேலே தான் சந்தேகம் இருக்கு. யாரை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? விஜய் ராதிகாவோட ஃப்ரெண்ட். ராதிகா. விஜய், என்ன நீ பாட்டுக்கு உள்ள வர? நான் ராதிகாவை பார்க்க வந்திருக்கேன். நீ ராதிகாவை பார்க்க கூடாது. சொல்றத கேளு. நீ ராதிகாவை பார்க்க கூடாது. ஏன்னா உன்னோட ராசி கட்டம் சரியில்லை. அது என் பொண்ணை பாதிக்கும். உன்னோட ராசியால என் பொண்ணு பாதிக்கப்படுறத நான் பார்க்க விரும்பல. மரியாதையா வெளியே போ. நல்லா கேட்டுக்கங்க. நான் இங்க அமைதியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப ராதிகாவை பார்க்க வந்திருக்கேன். ராதிகா, என்ன பிரச்சனைங்க? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே விஜய், நான் பத்ரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ இன்னும் என்னதான் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் கூட வா. விஜயோட வீடு எங்க இருக்கு? சார், இவர் தான் ரத்தன் திவாரி, இந்த ஏரியாலே செல்வாக்கான கான்ட்ராக்டர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் டாக்டரோட ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. டாக்டர் சார், நான் உங்க கூட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பாருங்க. என்னோட மேஜிக்கால உன்னோட வாழ்க்கையை மாத்திட முடியும்னு நினைச்சு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. இல்லை, எனக்கு மூட நம்பிக்கை கிடையாது. நான் எப்பவுமே சயின்ஸோட வழியில மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நடப்பேன் சார். டெமோக்கு எதனா வச்சிருக்கீங்களா? இருக்கு சார்.
சார் சார் நான் ராதிகாவை கொல்லல சார் 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 என்னை நம்புங்க சார் நான் கொலை பண்ணல சார். ராதிகாவோட ஃபேமிலி பொய் சொல்றாங்க சார். நான் அவளை உயிராக காதலிச்சேன் சார். அவளும் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதா. ஆனால் ராதிகா தானே இந்த கல்யாணத்தை நிறுத்தினது. ஆனால் சார் நானும் ராதிகாவை சின்ன வயசுலேருந்து விரும்புகிறோம். அவன் நல்ல சம்பளத்தோட ஜாப்ல இருக்கா. ஆனால் நான் ஜாப்லெஸ். அதனால தான் எங்கள் டெம்பர்மெண்ட் மேட்ச் ஆகலை. அதனால ஏற்பட்ட விரக்தியில தான் சார் நான் அடிக்கடி அவ கூட ஆர்கியூ பண்ணுவேன். ராதிகா ராதிகா நான் சொல்கிறத கேளு ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, ப்ளீஸ் ராதிகா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நான் இனிமேலும் உன்கிட்ட பேச விரும்பல. அவளோட அண்ணனும் அப்பாவும் என்னை பற்றி அவகிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க சார். அதனால தான் அவன் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிட்டா. அப்புறம் உன்னால் அதை ஒத்துக்க முடியல அதானே, அதனால ராதிகாவை கொன்னுட்டேன். சார் ராதிகாவை நான் கொலை பண்ணல சார். அவளோட அப்பா மேலேயும் அண்ணன் மேலேயும் தான் எனக்கு கோபம். அவங்களாம் பேராசை பிடிச்சவங்க சார். அவங்களோட பேராசை முத்தி போய் என் ராதிகாவை ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்க? ராதிகாவை மர்டர் பண்ணிட்டாங்களா? எப்படி? உனக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதா இல்ல போய் சொல்றேன்? என்ன நம்புங்க சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ராதிகா ஃபேமிலியோட நீ ரீசெண்டா எதுவும் பேசலையா? கடைசியா நான் உங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போசலை நிறுத்தும் போது தான் பேசினேன் சார். உங்க கல்யாண ஆலோசனையை அவங்க நிறுத்திட்டாங்களா? ஆமா சார். ராதிகாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நான் ராதிகாவை நேரில் பார்த்து என்ன காரணம்னு கேட்கலான் இருந்தேன். ஆனா சார் அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. அப்ப நீ ராதிகா கூட ஃபோன்ல பேசுனியா? அப்ப நீ அவளை கண்டிப்பா மீட் பண்ணிருப்ப. கடைசியா எனக்கு இன்னொரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சேன் சார். ஆனாலும் நினைச்சு பார்க்கவே இல்லை சார். இந்த கல்யாணத்தை அவ வேணான்னு சொல்லுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். அவளோட இறப்பு ரொம்ப கொடூரமா இருக்குன்னு. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அதிகால மாதிரில என்ன தேடுறீங்க? இல்லை, அது வந்து ஒரு ஃபைலு வச்சேன், அதை தான் நான் இங்கே தேடிட்டு இருக்கேன். நீ இங்கே என்ன பண்ணுற? போய் உன் வேலையை பாரு. நான் இப்போ எங்கே இருக்கேன்? எழுந்துரு, உன்னைத்தான் எழுந்துரு. ஏய், இந்த லக் மிஷன் நம்ம வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு. சார் யூ ஆர் ரைட். இங்க பாருங்க நமக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னு. ஜூலை 25 ராதிகாவோட ஃபோன் லொகேஷன் லக்னோவில் இருந்து டெல்லி போயிருக்கு. சரியா ஈவினிங் 6 மணிக்கு அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு ரித்தாலாவில். ராதிகா ஜூலை 25 வேதசக்தி ட்ரெயினில் லக்னோ போயிருக்கா. அவள் கான்பூருக்கு கரெக்டாக 12:10 போயிருக்கா. அப்புறம் அங்கேருந்து அப்படியே டெல்லிக்கு 4:45 அவள் போயிருக்கா. அதே நாள் ரிட்டாலாவில் அவள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. சார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவள் கான்பூரில் இறங்கல சார். ஆனால் அவளோட ஃபேமிலி கிட்ட அவள் கான்பூர் போகிறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா. அப்போனா அவள் எதுக்காக அவள் வீட்டில் போய் சொல்லிட்டு போகணும்? ஏன் அவள் அப்படி பண்ணணும்? டெல்லியில் யாரை பார்க்க போயிருப்பா மனிஷ்? அவளோட கால் ரெக்கார்ட்ஸில் டெல்லியிலேருந்து எந்த ஃபோனுமே அவளுக்கு வரல சார். கிரைம் சீனோட டம்ப் டேட்டாவை எடுத்துகிட்டு வாங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு டெல்லியில் கான்பூரில் எந்த காலாவது ஆக்டிவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஓகே சார், பட் ஒன் திங், நான் பத்ரியை போய் பார்த்தேன். அவனுக்கும் ராதிகாவுக்கும் நடந்த ப்ரொபோசலு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ராதிகா இறந்து 5 நாளைக்கு அப்புறம் தான் அதை நிறுத்தியிருக்காங்க. ஜூலை 30 அன்னைக்கு. வாட்? ஆமாம் சார். ஆனால் நான் ராதிகா காணாமல் போன விஷயமா அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணும்போது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டான்னு வெளியே தெரிஞ்சா இந்த ஊர் உலகம் என்ன பேசுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சார். இது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்.
அதான் இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திட்டோம். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு நான் கேட்கும்போது ராதிகாவுக்கு பத்ரியை பிடிக்கலன்னு நல்லா தெளிவா தெரியுது சார். அதனாலதான் அவ காணாம போயிருக்கலாம். பத்ரி ராதிகா விட 15 வயசு பெரியவன். பத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லாதனால கூட அவன் இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம் இல்லையா? ராதிகாவோட பேரண்ட்ஸை நம்ம ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். அதோட ராதிகா அப்படியே ஜூலை 25 டெல்லிக்கு போனாலா இல்லை கான்பூர் போனாலாங்கிறதையும் விசாரிங்க. டிக்கெட்ஸ் செக் பண்ணுங்க. இது ஆல்ரெடி பிளான்ட் ட்ரிப்பான்னு தெரிஞ்சிடும். இல்லைனா இன்னொருத்தங்களோட பிளானோட விக்டிமா கூட இருக்கலாம். ஓகே சார். போலீஸ் ட்ரெயின் ரிசர்வேஷன் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. கிரைம் நடந்த அன்னைக்கு பதிவான எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் ஒன்று விடாமல் அலசி ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு. லோக்கல் ஆட்டோ டிரைவர்ஸ், ரிக்ஷாஸ்னு எல்லா இடத்துலையும் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க. கிரைம் சீனில் கிடைச்ச அவங்களுக்கு டம் டேட்டா படி போலீஸ் ராதிகாவுக்கு தொடர்புடைய எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தாங்க. நீ ஏன் கவலைப்படுற? நாங்கள் வந்துடுவேன். கொஞ்ச நாள் கொடு, எங்கள் அம்மாவை சீக்கிரமாக நான் சமாதானப்படுத்துவேன். என்னடா சொன்ன? என்னது? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்த போறியா நீ? ஏன் இப்போ கோவப்படுறீங்கப்பா? ஏன் எதுவும் புரிஞ்சுக்கிறாம வந்து கத்துறீங்க? ஆரவ் யாரு? ஆரவா? யாரு ஆரவா? ராதிகாவோட லேண்ட் எல்லாம் அவன் பேர்ல தான் இருக்கு. அந்த நிலம் நமக்கு சேர வேண்டியது. புரியுதா உனக்கு? நீ எங்களை ஏமாத்திட்டியா? என்னப்பா சொல்றீங்க? ஏய் இங்க பாரு, என்ன ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காதானே. இதெல்லாம் உன் பிளான் தான் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த லேண்டுக்கு ஆரவ் உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான்னு சொல்ல போறியா இல்லையா? பைத்தியம் ஆயிட்டீங்களா நீங்க? எனக்கு ஆரோன்னு அப்படி யாரும் தெரியாதுப்பா. சார், நான் கடந்த 2 வருஷமா ராதிகா அக்காவுடைய வீட்டில் தான் வேலை பார்க்குறேன். ஆனால் என்ன ஏன் சார் இங்கே வர வச்சிங்க? இங்க பாருமா, பயப்படாத. ராதிகாவோட அவங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அவங்களுடைய அண்ணன் ராதிகா வீட்டில் இல்லை சார். அப்புறம் அவருடைய அப்பா ராதிகா அக்காவை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாங்க சார். ராதிகா அக்காவுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ராதிகா அக்காவை பற்றி இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது சார். ராதிகாவோட பத்ரிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருந்துச்சா? நான் முதல்ல பத்ரி சாரை பார்க்கும்போது ராதிகா அக்காவை வற்புறுத்தி தான் யாரோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்கன்னு நானும் நினச்சேன் முதல்ல. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி ராதிகா அக்கா கிட்ட நானும் நேரடியாக கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப அழகான முகம் இருக்கணும்லாம் தேவையில்லை, நிம்மதியான எதிர்காலம் இருந்தால் போதும். ஆனால் அக்கா, அவங்களுக்கு உங்களை விட வயசு அதிகம். அவர் என்னை விட ரொம்ப நல்லவர். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. பத்ரி கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன். சார், அன்னைக்கு ராதிகா அக்காவோட பதிலை கேட்டு நான் வாயடைச்சு போயிட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? ராதிகா என்னுடைய கொலீக் சார். அதனால தான் அவங்க என் கூட ஃபோனில் பேசுனாங்க. அப்போ ராதிகாவை நீ 10 மணிக்கு மேலே தான் ஃபோனில் பேசுவீங்களா? சார், ஆஃபீஸில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் அவள் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துவா சார். அப்படின்னா ராதிகா 10 மணிக்கு மேலே உனக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸோட பெண்டிங் ஒர்க்லாம் பற்றி பேசுவான்னு சொல்கிறியா? சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ராதிகாவை நான் ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறேன். என் ஒய்ஃபும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். நம்பிக்கை இல்லைன்னா அவங்கக்கிட்ட கூட பேசுங்க. நல்லது. ராதிகா உனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். ராதிகா உனக்கு ஏதாவது இன்ட்டு கொடுத்துருக்காளா? அவளுடைய கொலை சம்மந்தமாக ஏதாவது? சார், சில மாதத்துக்கு முன்னாடி எங்களோட பாஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்குனார் சார். ராதிகா HR டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. நடந்த விஷயத்த அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையே நடந்தது. என்னதெல்லாம் சொல்லுங்க. எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக லோன் எடுத்துக்க சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. என்னை இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. உங்களை சும்மா விட போகிறதில்ல. நீங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ராதிகா. பதில் சொல்லு. எங்களோட பாஸ் வேலையை விட்டு தூக்குனதுக்கு ராதிகா தான் சார் எல்லா பிரச்சனையும் சமாளித்தாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ராதிகா வேலையை விட்டு தூக்குன ஒரு எம்ப்ளாயி தான் வந்து ராதிகாவை கொண்டிருப்பார்னு சொல்கிறீங்க? இல்லை சார், என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியல. வேலை போனதுக்கப்புறம் பிரிஷும் ஷாம்லாலும் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்க சார். விஜய் ஷாம்லாலா? ஹலோ சார். ஹலோ, நியூஸ் எதனா கிடைச்சதா? சார், ராதிகாவோட லவர் பற்றி எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது தெரியுமா? அவன் நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி சார். அவன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொண்ணை பார் பங்கியில் இருக்க சங்கம் லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போவான். இந்த வேலையை தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்ததை லாட்ஜ் ப்ரொப்ரைட்டர் சொன்னான். சரி, ஓகே. அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க, சரியா? ராதிகாவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரையுமே போலீஸ் விசாரிச்சாங்க. ஆனால் ராதிகா எதுக்கு டெல்லிக்கு போனாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல.
இன்னும் 2 நிமிஷத்துல உங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். இந்த டைம் உங்க லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது சார். ஜஸ்ட் ரிலாக்ஸ் சார். இதுல எவ்வளவு பணம் இருக்கு? ரொம்ப நிறையவே இருக்கு. இவ்வளவு பணமா? ஐயோ, இந்த மிஷின் தப்பா வேலை செய்யுது, என்னன்னு பாரு. இரு பாக்குறேன். சீக்கிரம். ஹே, உனக்கு ஒன்றும் ஆகலையே. ஏய், ஹலோ, கேக்குதா? இவன் செத்து போயிட்டான். செத்துட்டான். சார் நான் எந்த தப்பும் பண்ணலை சார். சார் என்னை எதுக்கு சார் மறுபடியும் கூப்பிட்டு வரீங்க? நீ வாயை திறந்து உண்மையை சொல்லலைன்னா அடிச்சே அவன் வாயை திறந்துருவான். சார் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார். எல்லாத்தையுமா? ஆனால் இந்த 3,40,000 ரூபாயை பற்றி நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. ராதிகாவோட அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. முதல்ல 20,000, சில டைம் 30,000, அப்புறம் ஒரு வாட்டி 1.5 லட்சம் சென்ட் பண்ணியிருக்கா. ராதிகா கொடுத்த பணத்தை பற்றி ஏன் என்கிட்ட பேசல? நான் லோன் கட்டுறதுக்காக ராதிகா கிட்ட இருந்து கடன் வாங்குவேன் சார். கடை வாங்கினியா இல்லை ராதிகா பிளாக்மெயில் பண்ணி வாங்கினியா? பிளாக்மெயிலாம் நான் பண்ணல சார். நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார். அவள் என்ன காதலிச்சா சார். காதலா? நீ தான் ராதிகாவை கொலை பண்ணியிருப்பான்னு எங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும்டா. நீ கேட்கும் போது அவள் பணம் கொடுக்கல, அதனால யாருக்கும் தெரியாமல் அவளை கொண்டுட்டல. ராதிகா நான் சீட் பண்ணது உண்மைதான் சார், ஆனால் அவளை கொலை பண்ணல சார். ராதிகா நீயா? நீ எங்க எங்க அவ? யாரு? எங்க இருக்கா அவ? யாரு கேக்குற? என்கிட்ட நடிக்காத. அவ கூட நீ வந்ததை பார்த்த. ஏய், யாரு கூட பார்த்த? ஏன் இப்படி பேசுற? எங்க மறைச்சு வச்சிருக்க? அதனால அவ என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டா சார். அவளை சமாதானப்படுத்தி என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் நான் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கல சார். ஆரவ்? எஸ் சார். ராதிகாவோட எல்லா லேண்டுக்கும் ஆரவ் தான் ஓனர். இந்த லேண்ட் ராதிகாவோட பூர்வீக சொத்து. இது எல்லாத்துக்கும் அந்த ராதிகாவோட வக்கீல் தான் சார் காரணம். வக்கீல் பேர் என்ன? சத்யேந்திர மிஸ்ரா. ஆரவ் யாருன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டான் சார் அவன். சுமித் சார், நீங்கள் உடனே அந்த வக்கீல் யாருன்னு பார்த்து அந்த ஆரவ் யாருன்னு கண்டுபிடிங்க. சார், ராதிகாவோட வாழ்க்கை பக்கங்களில் பல பக்கங்கள் தெளிவில்லாமல் இருக்கு. அப்புறம் ஆரவ்ன்றவர் ரகசிய பக்கமாவே ராதிகா லைஃப்ல இருக்காரு. அவரை பத்தி எதுவுமே தெரியல. ராதிகாவோட குடும்பம் ஆரவ் ராதிகாவை ஏமாத்திட்டு சொத்துக்களை புடிங்கிட்டு நினைக்கிறாங்க. ராதிகா அவர் மேல இருந்த காதல்னால அதை எழுதி கொடுத்துட்டதா சில பேர் சொல்றாங்க. ஆனா இதோட உண்மை அதிர்ச்சிகரமா இருக்க போகுது. ராதிகா ஜூலை 25 டெல்லிக்கு போனாங்கன்ற விஷயம் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு புதிராவே இருக்கு. ராஜ் பாட்டியா, ராதிகா டெல்லிக்கு போனது உனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னேன். ஆனால் ராதிகா போன ட்ரெயின் டிக்கெட் உன்னோட ஐடியிலிருந்து தான் புக் பண்ணியிருக்கு. கோமிஸ் 24 உன்னோட ஐடி தானே? ஆமாம் சார். ராதிகா என்ன தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க சார். ஆனால் நான் எதுவும் பண்ணலை சார். இதை ஏன் எங்ககிட்ட நீ முன்னாடியே சொல்லலை? நான் பயந்துட்டேன் சார். எங்ககிட்ட இதுக்கப்புறம் நீ எதையும் மறைக்கக்கூடாது. உண்மையை மட்டும்தான் பேசணும். ராதிகா டெல்லியில் எங்கே போனா? அது ரிட்டாலாவுக்கு சார். ரிட்டாலா? ராதிகாவை கொலை பண்ண இடம். சார் எனக்கு அதை பற்றி எந்த தகவலும் தெரியாது சார். ராதிகா அடிக்கடி ரிட்டாலாவுக்கு போவாங்க. அங்கே எங்கே போவா? எனக்கு தெரியாது சார். ரிட்டாலாவில் யாரை மீட் பண்ண போனா? பிங்கி சாப்ரா சார். நீ அவங்கள பார்த்துருக்கியா? சுமித், நான் லாயர் சத்யேந்திராவை மீட் பண்ணேன். ஆனால் ஆரவ் யாருன்னு அவர் சொல்ல மாட்டாரு சார். என்னன்னா அது நம்ம கோர்ட் ஆர்டரை ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவர் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்கிறார் சார். வாட்? பிங்கி சாப்ரா? என்ன சார், ராதிகாவை கொலை பண்ணிட்டாங்க. பிங்கி சாப்ரா, எங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது. ஜூலை 25 ராதிகா இங்க வந்தாங்களா? இந்த மர்டருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சார், ராதிகா இறந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஜூலை 25 அன்னைக்கு இங்க இருந்தாங்க. அடிக்கடி வருவாங்க. உங்களை எதுக்கு அவங்க பார்க்க வரணும்? சார், அது வந்து
உங்களை எதுக்கு அவங்க பார்க்க வரணும்? சார் அது வந்து ஆரவ் எப்படி இருக்கா மிஸ் பிங்கி? அவன் ரொம்ப நல்லா இருக்கான். ஆரவ், யார் வந்திருக்கா பாரு. உங்க அம்மா வந்திருக்கேன் பாரு. வா 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 வா. இந்த குழந்தையோட பேர் தான் ஆரவா? இது ராதிகாவோட பையனா? ஆமா சார். உங்களுக்கு ராதிகாவை எப்படி தெரியும்? இந்த குழந்தையோட அப்பா யாரு? சார் மறுபடியும் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சார் ராதிகா எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. எப்படி அந்த குழந்தை என்னோடதாக இருக்கும்? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே பிங்கி தான் வளர்க்குறாங்க. பிங்கியும் உன் மூலியமாக தான் ராதிகா பழக்கமானாங்கன்னு சொல்கிறாங்க. சார் ராதிகா ஒரு அன்மேரிட் மதர் சார். அவளால் குழந்தைய வளர்க்க முடியல. அதனால தான் குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் ஒரு அண்ணனை ஹெல்ப் பண்ணேன் சார். இது ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை? ராதிகா எப்பயாவது அந்த குழந்தையோட அப்பா யார், அவர் எங்கே இருக்காருன்னு ஏதாவது உன்ட்ட சொல்லியிருக்காளா? அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் சார் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அந்த சமயத்தில் தான் டெல்லி பிரான்ச்சுக்கு 6 மாதம் ஷிஃப்ட் ஆனேன். அப்போ தான் ஒரு பர்பஸாக அவளை பார்க்க வந்தேன். அப்போ தான் அவளோட குழந்தைய பார்த்துக்க ஒருத்தங்க தேவைன்னு அவள் சொன்னான். அப்போ தான் பிங்கியை பற்றி நான் அவகிட்ட சொன்னேன் சார். ராதிகா பத்ரியை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா இருந்தா, ஒருவேளை பத்ரிக்கு ராதிகாவோட குழந்தையோட விஷயம் தெரியுமா? அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காளா அவ? இல்லை சார். பத்ரி கூட கல்யாணம் ஆன பிறகு ஆரவ அவன் கூட வச்சுருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா சார். ராதிகா எப்போவாவது குழந்தையோட அப்பா பற்றி பேசியிருக்காளா? இல்ல சார், அவ எப்பவும் சொன்னதில்ல. ஆனா ஒரு நாள் ராதிகா அவங்க குழந்தைய பார்த்துட்டு போன பிறகு ஒரு பொம்பளை இந்த வீட்டுக்கு வந்தா சார். பொண்ணா? யார் அவங்க? உனக்கும் அம்மா கூட வரணுமா? அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன், சரியா? ஒரு பொம்பளை அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போனா சார். ராதிகா மேடம் போன பிறகு உள்ள வந்து அவங்கள பத்தியும் குழந்தைய பத்தியும் விசாரிச்சாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். ஸ்கெட்ச் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நிச்சயமா சார். அப்போனா ராதிகாவை பற்றி விசாரிச்ச அந்த லேடி யார்? அவங்க யாருன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல சார். பிங்கிக்கும் குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியல. கொலைக்கும் அந்த லேடிக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். ராதிகா 6 மாதம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெல்லிக்கு போய் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டான்னு தீரஜ் சொன்னான். இப்படி பண்ணுங்கள், டெல்லியில் இருக்கிற எல்லா கிளினிக் ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணுங்கள். நமக்கு கண்டிப்பாக ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஆரவ் ராதிகாவோட பையனா? இதெல்லாம் சுத்த போய் சார், எப்படி சாத்தியம்? ராதிகாவுடைய கொலி தீரஜ், அப்புறம் இந்த பிங்கி ராதிகாவுடைய பையன் தான் இந்த ஆரவ்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இவங்களை யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இல்லை சார், எங்களுக்கு தெரியாது. ராதிகாவையும் ஆரவையும் பற்றி விசாரிக்க இந்த லேடி வீட்டுக்கு வந்ததா பிங்கி சொன்னான். இவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், நாங்கள் பார்த்ததில்லை சார் இவங்கள. என்ன வேணும்? நாங்கள் பத்ரிநாத்தை மீட் பண்ண வந்திருக்கோம். நீங்கள்? நான் அவனோட அம்மா சகுந்தலா. என்ன, ராதிகாவுக்கு பையன் இருக்கானா? ஆமாம். நீங்கள் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ராதிகாவுடைய மர்டரில் இவங்க இன்வால்வ் இருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் பார்த்ததில்லை சார். மிஸ்டர் பத்ரிநாத் ராதிகாவோட கொலிக்கு எங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். ராதிகா அவங்க குழந்தை ஆரவை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடாப்டட் சைல்டா, உண்மையா? எனக்கு ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு ஆசை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைய நான் அடாப்ட் பண்ணணும்னு ஆசை. ஒரு அம்மாவா நான் அன்பை தரணும். அந்த ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? ஆமாம் சார், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அனாதை குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலான்னு நான் ராதிகாட்ட சொன்னேன் சார். ஆனால் சார், ராதிகாவுக்கு குழந்தை இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது.
சார் ராதிகாவும் எனக்கும் எந்த அஃபேரும் கிடையாது. ஆரவ் உனக்கு பிறந்த குழந்தை தாங்கிறத நாங்கள் டிஎன்ஏ ரிசல்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் சார், அவ்வளோதான். 18 மந்த்துக்கு முன்னாடி என்னோடய ஃபார்மில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சேன். அந்த பார்ட்டியில் ராதிகா நல்லா குடிச்சிருந்தா. நான் அவன்கிட்ட ஏமாந்துட்டேன். அவன் என்னை ரொம்ப மோசமா ஏமாத்திட்டான். வேற ஏதோ பொண்ணு கூட அவன் அஃபேர் வச்சிருக்கான். ராதிகா, ராதிகா, இட்ஸ் ஓகே, அழாத. நீ இதை பற்றி யோசிச்சு மனசை குழப்பிக்காத, அழாத. அவன் என்ன சீட் பண்ணான்னா என்னால அவனை சீட் பண்ண முடியாதா? சார் ராதிகா மனசு ஒன்று போயிருந்தா. நாங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தோம். ஆனால் அடுத்த நாளே அந்த நாளை மறந்துடலாம் டிசைட் பண்ணியாச்சு. எல்லாம் சகஜமாக தான் போயிட்டு இருந்தது சார். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராதிகா என்கிட்ட வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு அவன் சொன்னான். லிசன் ராதிகா, நாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. நீ உடனே இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு. இல்ல முடியாது சார், எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும். ராதிகா, உனக்கே தெரியும்ல, ஐ மேரிட். சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ராதிகா அவளுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்தா. நான் அவளுக்கு ஒரு சின்ன உதவி தான் செஞ்சேன். நான் அவளை உடனே டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அது மட்டும் இல்லை, அவளோட டெலிவரி டைமில் நான் டெல்லிக்கு போய் அவள் கூடவே தான் இருந்தேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லீட்ஸ் எல்லாமே இப்போ ஒரு டெட் எண்டில் தான் இருக்குது. அவங்களோட முயற்சிகள் வீணாகி பிரச்சனைகள் இப்போ வளர ஆரம்பிக்குது. இது ஜூலை 25 சார், ராதிகாவை கொலை செஞ்ச நாள். அப்புறம் சார், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு பார்க்கும்போது ராதிகாவை அந்த கார்ல ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துன மாதிரி தெரியுது சார். இந்த கார் யாரோட இதுன்னு தெரியுமா? டாக்டர் பூட்டேஸ்வர் விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மா ஒரு ஏமாத்துக்காரன் சார். குட் லக் தரதா சொல்லி நிறைய பேரை ஏமாத்திருக்கான். நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் பேர்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு சார். டெல்லி முழுக்க நம்ம டீம் இவனை தேடிட்டு இருக்கு சார். சொல்லுங்க மிஸ்டர் பத்ரிநாத். ஆமா சார், நான் ராதிகாவை ஃபாலோ பண்ணது உண்மைதான். டெல்லியில இருக்க எங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்காக நான் அன்னைக்கு போனேன். அந்த இடத்துல தான் ராதிகாவை அன்னைக்கு நான் பார்த்தேன். நான் ராதிகாவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனால் சார், ராதிகாவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் தான் அவங்க அங்கே போனாங்க. அந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார். அவனை ஏய் நில்றா. எங்க தப்பிக்க பாருங்க சார். நான் தப்பு பண்ணல சார். சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் நாங்க நிறைய பேர் ஏமாத்திருக்கோம்னு தெரியும் சார். ஆனா கொலை செய்யற அளவுக்கு தைரியம் இல்லை சார். சார் ஒருத்தன் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இறந்து போயிட்டான் சார். அவனை டிஸ்போஸ் பண்ணும்போது ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான் சார். அந்த வீடியோ வச்சு எங்களை மிரட்டினான் சார். ஹலோ டேய், இந்த வீடியோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைச்சனா நீ எனக்கு ஏதாவது செஞ்சாகணும். சார் அவன் எங்களை பிளாக்மெயில் பண்ணான். அப்புறம் நானும் இவங்களும் இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? தெரியும். அதுக்கு என்ன இப்போ? என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இருங்க வந்து பார்க்குறேன். சார் நீங்க ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன செய்றீங்க நீங்க? அது என்னோட பேக், எதுக்குள்ள வைக்கிறீங்க? அது என்னோட பேக், கொடுத்துருங்க. ஏய் ஓட பார்க்கற பாரு. ஓடாத, நில்லு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கொலையை உங்களை பண்ண சொன்னது யாரு? நீங்கள் என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்தோம் என்னால் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. எங்களை ஏமாற்றிட்டு ஓடிடலான்னு நினச்சிங்களா? நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க. நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்ட. நீ இன்னும் ஒரே ஒரு கொலை மட்டும்தான் பண்ணணும்.
நல்லா பாரு. நீ சொன்ன பொண்ணு தானே? நான் வெறும் கையை வெட்ட சொல்லி உங்களை அவகிட்ட அனுப்பலை. அவள் மொத்த பாடியுமே பீஸ் பீஸாக வெட்டுங்க. எதுக்கு இவ்வளோ வன்மம்? அவள் அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கா? அவள் என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அந்த தீரஜ் எப்போவுமே அவ கூட தான் பேசிகிட்டு இருப்பான். ஹலோ, சொல்லு ராதிகா. ஜூலை 25 டெல்லிக்கு உனக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அட, நமக்குள்ளே எதுக்கு இந்த தேங்க்ஸ்? சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. ஓகே, பாய். அப்புறம் டெல்லியில் அவனுடைய பையன் இருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த விஷயத்த நான் என் அண்ணகிட்ட சொன்னேன். அவனும் ரொம்ப கோவப்பட்டான். அப்புறம் நான் அங்கே கோவத்தில் கிளம்புனேன். நான் சொல்கிறத நீங்கள் முதல்ல கவனிங்க. ராதிகா தீரஜுக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, புரியுதா? அப்புறம் அந்த குழந்தை வேற ஒருத்தனோடது. இப்போ நீங்கள் ஜெயிலில் கஷ்டப்பட போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். சந்தேகம் ஒரு மனுஷனுக்குள்ளார வந்துருச்சுன்னா அது எப்படி கண்மூடித்தனமா நம்ம வாழ்க்கையை நாசமாக்கும்னு நமக்கு தெரியாது. அது நமக்குள்ள இருக்கிற நல்லதை முழுசா நிர்மூலமாக்கிடும். ராதிகாவோட வாழ்க்கையில நிறைய துரோகங்கள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் ஒரு குழந்தைக்கு அம்மாவோட பாசத்தை தர விரும்பினா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்தெடுக்க அவ தீர்க்கமான முடிவோட தான் இருந்தா. ஆனா அந்த விஷயத்த அவ பெற்றோர்கள் கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. இந்த விஷயத்துல ராதிகாவோட பெற்றோர்கள் மேலயும் தப்பு இருக்கு. ராதிகாவோட விதியை அவங்க புரிஞ்சுக்க தயாரா இருந்திருந்தா இதெல்லாம் தேவையே இல்ல. ஆரோவோட அம்மாவா அவ உயிரோடயே இருந்திருப்பா. அதனாலதான் ரகசியங்கள் இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்குறதுல இந்த சமூகத்துல ரொம்ப முக்கியம். குடும்பத்துல எல்லாரும் மனசை விட்டு பேசணும். அப்படி செய்யும் போது இங்க நடக்கிற பாதி குற்றங்கள் குறையும். உங்ககிட்ட இருந்து விடைபெற போவது நான் அனுப் சோனி. அடுத்த கிரைம் பெட்ரோல் அலர்ட்ல புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கங்க. எப்பவும் பாதுகாப்பா இருங்க, விழிப்போட இருங்க. எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துங்க. கிரைம் பெட்ரோல் அலர்ட் பாருங்க. ஜெய் ஹிந்த்.